Hi guys, 12th standard public examination March 2025. இதோட அக்கௌண்ட்ஸ் கொஸ்டின் பேப்பர் இப்போ நம்ம கிட்ட இருக்கு. இதுல 1 மார்க்ஸ்க்கு மட்டும் நம்ம ஆன்சர்ஸ் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? 1 மார்க் ஆன்சர் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் விச் இஸ் நாட் த டிஃபால்ட் குரூப் இன் டேலி. இது வந்து பாத்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட். செட் த ஆட் ஒன். இதுல பொருந்தாது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குட்வில் brought by நியூ பார்ட்னர். The excess of assets over liabilities capital. Income and expenditure account is a normal account. அதுக்கப்புறம் ஃபிஃப்த் ஒன் ஏபிசி ஆர் பார்ட்னர் ஷேரிங் ப்ராஃபிட் இந்த ரேஷியோ ஆஃப் 4:2:3. சி ரிட்டைஸ். சி ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறம் அப்போ ஏ அண்ட் பிக்கு வந்து புது ரேஷியோ இருக்குன்னா 2:1 இருக்கும். இது வந்து புக்கிங் கொஸ்டின் 6th ஒன். ஓகேங்களா? விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபண்ட் ஃப்ளோ அனாலிசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் பட்ஜெட்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ் கன்சர்ன். Which of the following is not a tool of financial statement analysis? வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் காஸ்டிங். At the time of admission, the goodwill bought by the new partner may be credited to the capital account of whom? இது வந்து பார்த்தீங்கன்னா the sacrificing partners. And 9th one வந்து பார்த்தீங்கன்னா இன்கரெக்ட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 13 சொல்லியிருக்காங்க இல்லையா? செக்ஷன் 13C அதுதான் தப்பு. அடுத்து மேட்ச் ஷீட்ல வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நடப்பு விகிதம். இது வந்து நீர்மைத்தன்மை தான், அதாவது லிக்விடிட்டி. நெட் ப்ராஃபிட் ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்டபிலிட்டி. டெபிட் ஈக்விட்டி ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா லாங் டேர்ம் சால்வென்சி. இன்வெர்டட் டர்ன் ஓவர் ரேஷியோ அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எஃபிஷியன்சி. அப்போ வந்து 1, 4, 3, 2. அப்போ பி ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகேங்களா? அப்புறம் 11th ஒன் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கால்ட் அப் அக்கௌண்ட் டெபிட்டட் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட்டட் வித்னா கால்ட் அப் அக்கௌண்ட் தான். கீழே கொடுத்துருக்கல ஏதோ வந்து கரெக்டானது அப்படின்னு பாத்தீங்கன்னா சூப்பர் ப்ராஃபிட் அப்படிங்கிறது ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். கான்ட்ரா வவுச்சர் இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா வித்ட்ராவல் ஆஃப் கேஷ் ஃப்ரம் பேங்க் ஃபார் ஆஃபீஸ் யூஸ். 14th ஒன் when share are issued for purchase of assets, the amount should be credited to share capital account தான். If the financial amount due to the retiring partner is not paid immediately, it is transferred to retiring partner's loan account. அப்போ லாஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா இந்த கால்குலேஷனுக்கு 50,000 அப்படிங்கிறது ஆன்சர். As per the Indian Partnership Act 1932, the rate of interest allowed on loan advance by partners வந்து பாத்தீங்கன்னா 6%. ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதையும் மைனஸ் பண்ணிடணும். அது என்னது? ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா 4 lakhs. அதுல காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ வந்து பாத்தீங்கன்னா 1.5 lakhs. அப்புறம் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணீங்கன்னா 2.5 lakhs வரும். அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்து 50,000, செல்லிங் எக்ஸ்பென்ஸ் வந்து 8,000. அப்ப இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா இதுவும் செலவு தான். இது ஆட் பண்ணி இப்போ வந்து 2,50,000 மைனஸ் பண்ணீங்கன்னா நமக்கு 1,91,500 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் கரெக்டான ஆன்சர். இதுவுமே வந்து புக்கிங் கொஸ்டின். The average rate of return of similar concern is considered as இது வந்து பாத்தீங்கன்னா நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ். அடுத்து closing balance of debitors 20,000, cash reserved 1,40,000, credit sales வந்து பாத்தீங்கன்னா 1,20,000 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்படி இருந்துச்சுன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் டெபிட்டர் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா 30,000 இருக்கும். ஓகேங்களா? அவ்வளவுதான். 12th அக்கௌண்ட்ஸ்க்கு இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும் தான் இருக்கும் அக்கௌண்ட்ஸ் குரூப்புக்கும். அதுவுமே ஈஸியா தான் வரும்னு சொல்லி நம்புங்க. ஏன்னா அக்கௌண்ட்ஸ் கொஸ்டின் பேப்பர் பயங்கர ஈஸியா இருந்துச்சு. அதோட ஆன்சர் கீமே வந்து நம்ம சீக்கிரமா விட்டுரும். எக்ஸாம் முடிஞ்சது நம்ம உடனே வந்து அப்லோட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நீங்க நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தா மட்டும் போதும். இதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அடுத்த வீடியோ